நம்ம ஹீரோ வந்து வெட்டினரி டாக்டராக சிட்டியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவனோட தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. இவனும் காரை எடுத்துகிட்டு அவசரமாக கிளம்பி ஒரு கிராமத்துக்கு தான் போகிறான். அங்கே போனால் வீடு பூட்டி இருக்கு. உள்ளே ஏறி குதிக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஒரு போலீஸ் லேடி வந்து இவன் திருடன் நினச்சி பிடிச்சிடுறாங்க. இவனோட ஐடியை காட்டி அவனோட தாத்தாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். பின்னாடியே ஒரு போலீஸ் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமலே இவனை அடிச்சிடுறாங்க. இவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. கண் முழிச்சதுமே இவனோட தாத்தாவை தான் கேட்குறான். அவர் சேஃபாக இருக்காரு, ஏர்போர்ட்லேயே நான் தான் விட்டேன், ட்ரிப்பு போயிருக்கான்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் சொல்கிறாங்க. அப்போ ஃபோன் யார் பண்ணதுன்னு பார்த்தா இந்த நர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இவனோட தாத்தா தான் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோன் பண்ண வச்சிருக்காரு. எதுக்குன்னா இந்த கிராமத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவ்வளோ நாள் தாத்தா தான் அந்த ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கிராமத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு டாக்டருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால ட்ரிப்பு முடிஞ்சு வர வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் நீ தான் டாக்டர் இருக்கணும்னு இவனோட தாத்தாவே கால் பண்ணி சொல்கிறாரு. வேற வழி இல்லாமல் அந்த கிராமத்திலேயே டாக்டர் இருக்கலாம்னு சொல்லிட்டு இவனை முடிவு பண்ணுறான். அவனோட ஃப்ரெண்டுக்கிட்டையும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இந்த லேடி போலீஸும் இவனோட வீட்டுக்கு ஷார்ட்கட்டில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. வரப்பில் கூட இவனுக்கு ஒழுங்காக நடக்கவே தெரியல. விழுந்து வாரி வீட்டுக்கு போய் சேர்றான். அங்கே போனால் அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் இவனுக்கு நிறைய ஃபுட்டுலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவனோட தாத்தாவோட ஒரு லெட்டருமே இவனுக்கு கிடைக்குது. போக போக இந்த கிராமத்தை உனக்கு பிடிக்கும், 50 வருஷமாக நானும் உன்னோட பாட்டியும் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டோம், இனி நீ தான் பார்த்துக்கணும், இது உன் பாட்டியோட ஆசைன்னு சொல்லிட்டு அவர் லெட்டரில் எழுதியிருக்காரு. இவனும் அதை படிச்சுட்டு அங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான்.